இடத்துல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ராகு கேதுனுடைய பிரச்சனை இருந்தாலும் புலிகனுடைய தாக்கம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது குளிகை, இந்த இடத்துல இருக்கக்கூடியவ குளிகை. திருமண தடை இருந்ததுன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மாங்கல்யத்துல இருந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம். அதை வச்சு 48 நாள் அங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் திருமணம் நடந்துரும். அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்திடுவாங்க. சந்தான பாக்கியம் இந்த இடத்துல வந்து அம்பாள் நித்திய கர்ப்பஸ்தியா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தை உச்சிலையும் நாபி கமலத்திலையும் வச்சுட்டாங்கன்னா அடுத்து அம்பாளுக்கு வந்து வளைகாப்புக்கு உண்டான விஷயங்கள் கொண்டாந்து வச்சிருவாங்க. அதே நேரம் நான் ஒரு பதவி உயர்வு வேணும், இவ வேணும். அரசியல்ல சிறக்கணும், இவ வேணும். அதே மாதிரி வந்து சினிமா துறையில வந்து நான் முன்னேற்றத்துல வரணும் அப்படின்னா இவ வேணும். ஏன்னா வெற்றிக்கு சொந்தக்காரி இவ மட்டுமே தான். இல்லாம இவளுடைய ஒரு பாடல், அந்த பாடலை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்கும். இந்த இடத்துக்கு கால இடத்தை வச்சுட்டாங்க அப்படின்னா அகால மரணங்கள் கிடையாது, கண்டங்கள் கிடையாது. அதே நேரம் ரோகங்கள் நிவர்த்தி, கணவன் மனைவி ஒற்றுமை. ஏன்னா அத்திரி மகரிஷி அனுஷ்யா தேவி இங்க இருக்கிறதுனால, அதே மாதிரி செய்வனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி குண்டலினி மகரிஷி இருக்கிறதுனால நம்ம பக்ரகாளி திருவாக்கரையில வரதுக்கு காரணமே குண்டலினி மகரிஷி தான். மக்களுடைய துயர தீக்கணும்ன்றதுக்காக தவம் இருந்த அந்த மகரிஷி அம்பாள் கையில வச்சிருக்கிற. இப்படி ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் சொந்தக்காரி. இவளை வணங்கிட்டோம்னாலே வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் வெற்றி தான். அதாவது நம்ம ஜாதகத்துல ராகு கேத பிரதானமா எடுத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல கேரளாவில குளிகனை தான் பிரதானமா எடுத்துப்பாங்க. இந்த இடத்துல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது ராகு கேதுனுடைய பிரச்சனை இருந்தாலும் குளிகனுடைய தாக்கம் இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். அது மட்டும் இல்லாம இது குளிகை, இந்த இடத்துல இருக்கக்கூடியவ குளிகை. அதாவது இந்த குளிகைன்றது எது அப்படின்னா ராகு காலம் யமங்கத்துக்கு அப்புறம் வரக்கூடியது. நல்ல காரியங்கள்லாம் குளிகை நேரத்துல பண்ணும் போது அது விருத்தியாகும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அடமான நகை வச்சிருக்கிறோம், அந்த நகையை மூக்கவே முடியல. நம்ம கையில இருக்கிற ஒரு பணத்தை எடுத்துட்டு போய் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்த 3வது வாரத்துக்கெல்லாம் அந்த நகையை நீங்க மீட்டுடுவீங்க. ஏன்னா அந்த குளிகை வந்து வருமானத்தை பெருக்கி அந்த பணத்தை கட்ட வைக்கும். அதற்கு அந்த தன்மை உண்டு. ஒரு தொழில் தொடங்கணும் குளிகை நேரத்துல, எல்லாமே குளிகை நேரத்துல வளர்ச்சிக்கு உண்டானது செய்யணும். ஆனா கடன் குளிகை நேரத்துல வாங்கிட்டோம், நகைய அடமானத்தை குளிகை நேரத்துல வச்சுட்டோம், ஒரு மருத்துவத்தை வந்து அறுவை சிகிச்சை குளிகை நேரத்துல பண்ணிட்டோம்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குளிகை நேரத்தை தப்பான நேரமா பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாம அம்பாள் கூக்கட ஆசனத்துல இருக்கிறா. அதாவது இந்த ஆசனம் போடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதே நேரம் நித்திய கர்ப்பஸ்திரி இந்த இடத்துல வந்து திருமண தடை இருந்ததுன்னா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி மாங்கல்யத்துல இருந்து எல்லாமே அந்த குழந்தைக்கு கொடுத்துருவோம். அதை வச்சு 48 நாள் அங்க பூஜை பண்ணதுக்கு அப்புறம் திருமணம் நடந்துரும். அம்பாளுக்கு மாங்கல்யம் சாத்திடுவாங்க. சந்தான பாக்கியம் இந்த இடத்துல வந்து அம்பாள் நித்திய கர்ப்பஸ்தியா இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தைலத்தை உச்சிலையும் நாபி கமலத்திலையும் வச்சுட்டாங்கன்னா அடுத்து அம்பாளுக்கு வந்து வளைகாப்புக்கு உண்டான விஷயங்கள் கொண்டாந்து வச்சிருவாங்க. அதே நேரம் வந்து வெற்றி, எனக்கு வந்து வாழ்க்கையில நான் ஒரு பிசினஸ் பண்றேன், சக்சஸ் பண்ணணும், இவ வேணும். அதே நேரம் நான் ஒரு பதவி உயர்வு வேணும், இவ வேணும். அரசியல்ல சிறக்கணும், இவ வேணும். அதே மாதிரி வந்து சினிமா துறையில வந்து நான் முன்னேற்றத்துல வரணும் அப்படின்னா இவ வேணும். ஏன்னா வெற்றிக்கு சொந்தக்காரி இவ மட்டுமே தான், வேற யாரும் கிடையாது. மகாலட்சுமி இல்லத்துக்கு வரணும்னா கூட இவ முதல் நம்ம கிட்ட வந்தாதான். இவளுடைய திருநாமத்தை சொல்றதுக்கே பல யுகங்கள் தவம் பண்ணிருக்கணும். சாதாரணமா எல்லாரும் தொட முடியாது. ஏன்னா இவன் நெருப்பை தொடறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை எங்க குருமார்கள் கொடுத்ததுனால இந்த இடத்துல இவங்க இருக்காங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். இவ சதாட்சி, சதம்னா 100, அப்படிப்பட்ட தன்மை உடையவர்.
இந்த காய்கறி வியாபாரம் பண்றவங்க, மல்லிகை கடை வச்சிருக்கிறவங்க அந்த வியாபாரம் சிறக்கணும் அப்படின்னா இவளை வழிபாடு பண்ணி இவளுக்குரிய எந்திரத்தை அந்த இடத்துல மாட்டிட்டாங்கன்னா விருத்தியாகும். காரணம் எதனாலன்னா சாகம்பரியம் இவதான், சதாட்சியும் இவதான். அந்த அந்த இன்னைக்கு பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சின்ன புல் பூண்டா இருந்தா கூட இவ உருவாக்கினதுதான், வேற யாரும் கிடையாது. அதுக்குரிய தேவதை இவதான். சத்ரபதி சிவாஜியின் குலதெய்வம் இது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அச்சிரப்பாக்கம் கிட்ட பெரும்பேர் கண்டிகைன்ற இடத்துல சிங்கத்துக்கு மேல அபய அஸ்தத்தோட 7 அடியில இந்த பெருமாள் வீரசிம்ம சாய்பாபா அவரு அந்த இடத்துல இருக்காரு. அவருடைய கல் விக்கிரகம். ஏன்னா நாங்க அங்க போய் பூஜை பண்ண முடியாத நேரத்துல இங்க இருந்து நாங்க பூஜை பண்ணிக்கிறதுக்காக இங்க வச்சிருக்கோம். இவோ ஆயுர் தேகி, தனம் தேகி, வித்யான் தேகி, மகேஸ்வரி சமஸ்தா, மகிழான் தேகி, தேகிவே பரமேஸ்வரி கூடிய அந்த அம்பா. அது மட்டும் இல்லாம இவளுடைய ஒரு பாடல், அந்த பாடலை சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்கும். ஜெயாம்பா ஜெய சர்வாணி ஜெய கௌரி ஆயுர் தேவி, நமோ நமஸ்தே சிவகாம சுந்தரி, நமோ நமஸ்தே அருணாச்சலேஸ்வரி, நமோ மகாகௌரி, நமோ நமஸ்தே. இந்த பாடலை சொல்றோம் போது அம்பாள் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம கயாசுர மகரிஷி, அத்திரி மகரிஷி, அதிபுர்ண மகரிஷி, ஆணிமாண்டவையர், குண்டலினி மகரிஷி, சம்பர்த்த மகரிஷி, சாரமா முனிவர், கார்கண்ய யக்ஷினி அத்தனை பேரும் அம்பாள் கரங்கள்ல இருக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கிறார். சித்திரகுப்தருடைய கிரீடத்தை தன்னுடைய தலையில சுமந்துட்டு இருக்கிறார். யம தர்மனையும் அவருடைய மனைவி அயோவியம் கால் இடுக்குல வச்சிருக்கிறார். இந்த இடத்துக்கு கால எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அகால மரணங்கள் கிடையாது, கண்டங்கள் கிடையாது. அதே நேரம் ரோகங்கள் நிவர்த்தி, கணவன் மனைவி ஒற்றுமை. ஏன்னா அத்திரி மகரிஷி, அனுஷ்யா தேவி இங்க இருக்கிறதுனால, அதே மாதிரி செய்வினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி குண்டலினி மகரிஷி இருக்கிறதுனால நம்ம பக்ரகாளி திருவாக்கரையில வர்றதுக்கு காரணமே குண்டலினி மகரிஷி தான். மக்களுடைய துயர தீக்கணும்ன்றதுக்காக தவம் இருந்த அந்த மகரிஷி அம்பாள் கையில வச்சிருக்கிறா. இப்படி ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் சொந்தக்காரி. இவளை வணங்கிட்டோம்னாலே வாழ்க்கையில அனைத்து விஷயங்களும் வெற்றி தான். பராசக்தி.